இவங்க முதல்ல இவரை பற்றி எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியாது. அவர் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை பர்சனலானா அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, எங்கே படித்தார், அவங்க குடும்பம் என்ன, அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் அசோசியேஷன் கொஞ்சம் திக்காக இருந்தது, வெளியே தெரியாமல் இருக்கும். நான் பேசுகிறது கேட்குதா? எதுக்கு அவரை நான் இங்கே கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கூப்பிட்டு கொண்டாந்தோன்னா மெயினாக ஃபங்க்ஷன் வச்சது இது ஆன்மீக அன்பர்கள் போட்டிருந்தாங்க, கரெக்ட் தான் அது. ஆனால் ஆன்மீக இயக்கங்களை எல்லாத்தையும் ஒன்றா சோர்க்கணும். இது இவங்க ஒரு பெரிய இயக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அதில் என்னென்னா, அவர் சொல்கிறது எல்லாமே எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல. ஆனால் வாட்ஸ்அப்பில் போடுறாரு, அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, இருந்தாலும் ரீச் ஆகலை. எப்படி ரீச் ஆகலைன்னா, 6.5 கோடி மக்களும் பார்க்குறது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரீச் ஆகணுங்கிறதுக்காகத்தான் ஆசை. அந்த ஆசையோடைய முதல் முயற்சி தான் அவர் கொண்டாந்து உங்கள்கிட்ட நேரடியாக பண்ணுறோம். அவர் ஒரு சண்டைக்கார். சண்டை கத்திக்கப்படா எடுத்து சண்டை போடுறதில்லை. மொத்தத்தில் நீதிமன்றத்தில் போய் இப்போ பேசியிருக்க போகும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார். யாரோ ஒரு ஆளை சொல்கிறார், சொல்லக்கூடாதுலாம் கிடையாது, இப்போ சொல்லிவிடுவான், ரகசியம் ஈஸியாக போயிடும். என்னென்னா, அவர் உயர்நீதிமன்றத்தில் விடுதலை பண்ணுறாங்க அவரை. அந்த விடுதலை இல்லை, அவர் மேலே குற்றச்சாட்டு நிறைய பேரில் போட்டிருக்காங்க. போலீஸில் போடுது. போலீஸில் போட்ட உடனே போலீஸில் என்னென்னா, நாங்கள் போட்டோம் ஆளுகளை வச்சு நான் வெளியே ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து, வெளியே வந்த பிறகு வேற ஆளை வச்சு அவரை லைட்டாக எடுத்துடுறாங்க. அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த குற்றவாளியோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத கேட்குறேன். குத்து மதிப்பாக சொல்லுங்கள், கேள்வி கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ ப்ளூ சாரி கட்டிருக்கீங்க மேடம், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், உதாரணத்தை சொல்லுங்கள். சொத்து மதிப்பு எத்தனை கோடியில் சொல்லுங்க, சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். 1000, ரைட் சார். எவ்வளோ சார்? 2500 கோடி. உட்காருங்க சார். நீங்கள் எவ்வளோ சார்? என்னமோ சொல்லி வச்சது மாதிரி அடிக்கிறாரு. அவர் வேற இல்லை, அவரே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல மேடம். உண்மையிலே 28,000. சார் சொன்னவர் தருமபுரிக்காரு, ஒரு சர்வேயர், சொல்லக்கூடாது பேர், என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க. 28,000 கோடி அப்படின்னா ஒரு கோடிக்கு ஒரு ஆளை நிப்பாட்டுங்க. ஒரு கோடிக்கு சார் 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 நோ 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 ஒரு கோடிக்கு ஒரு ஆள் நிப்பாட்டுங்க. அப்போ எத்தனை பேரை நிப்பாட்டணும் சொல்லுங்க சார்? 28 பேரையா? 28 கோடி மேடம், அது 28,000 கோடி. கமான், ஒரு கோடிக்கு ஒரு ஆளை நிப்பாட்டுங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு ஆள் நிப்பா, அப்படி வைக்க வேண்டாம். அது ஒரு பின்னாடி ஒரு 1000 பேரை நிப்பாட்டுங்க. எவ்வளோ ஆச்சு? 1000 கோடி. அதுக்கடுத்தது ஒரு 1000 கோடி. அப்படி போட்டால் எவ்வளோ பேர் நிப்பாட்டணும்? எத்தனை ரோ? 28 ரோ பண்ணணும். அவரை கேட்கன்ஸாக போடுறாரு. போட்டால் கடைசியில் என்ன ஆகி போச்சு? கும்போணம் கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அதில் அவரை கழட்டி விட்டோன்னா அந்த ஜட்ஜி பிடிச்சி குதிரை என்னையா அவரை கழட்டிங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டுறாரு அவர். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு. ஹைகோர்ட்டில் இப்போ கழட்டி விட்டதாக இவர் சொல்கிறார். இப்போ தான் தகவல் எனக்கு தெரியும். இப்போ அவரை எடுத்து திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த வழக்கு என்ன வரும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். மொத்தத்தில் அவருடைய உரையாடலை கவனிங்க, ரெக்கமெண்ட் பண்ணலை, கவனிங்க என்ன காரணம். அப்படி அவர் ஒரு வைணவர், நல்லா இப்போ தெரியுமா? வைணவர்னா தெரியுதா உங்களுக்கு? பெருமாளை மட்டும்தான் கும்பிடுவாங்க, நம்மளால் கும்பிட மாட்டாங்க. இருக்கட்டும், நம்ம பெருமாளையும் கும்பிடுவோம், அவையும் கும்பிடுவோம், முருகனை கும்பிடுவோம், எல்லாரும் கும்பிடுவோம். அவர் எடுக்கிறது வந்து வைணவர் இஷ்யூவை மட்டும் எடுக்கலை, இந்து கோயில் எடுக்கிறார். இந்து கோயில்களை எடுத்து பலவித கோயில்களில், கபாலீஸ்வரர் கோயில், அந்த கோயில், இந்த கோயில் எல்லாத்தையும், ஸ்ரீரங்கம் கோயிலில் அவர் கொஞ்சம் பெரிய ஒரு காவல்காரர் மாதிரி இருந்துக்கிட்டு, மெய்காப்பாளர் சொல்லுவாங்க அந்த காலத்தில், வெட்டுவாங்க. யாராக வந்த முதல்ல கோயிலுக்கு எகேன்ஸ்ட் யார் வந்தாங்கன்னா அவங்க வெட்டணும். அதுதான் மெய்காப்பாளர் சொல்லுவாங்க. இப்போ இருக்க மெய்காப்பாளர் வாட்ச்மேனை சொல்கிறோம். இல்லை இல்லை, மெய்காப்பாளர் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தவறாக சொல்லுவாங்களே, ராஜராஜேஸ்வரம் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வார்த்தையே கிடையாது. ராஜராஜேஸ்வரம் கோயில். எல்லா தொல்லியலில் வர்றவங்க யாரை கேட்டாலும் பெருவுடையார் கோயில்பாங்க. கவர்மெண்ட்லேயே எழுதுகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுத போகும்போது அதில் பிரகதீஸ்வரர் கோயில் எழுதுகிறாங்க. அப்படி ஒரு வார்த்தை, ஒரு சின்ன எழுத்து கூட அந்த கோயிலில் என்டையர் கல்வெட்டில் கூடவே கிடையாது. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆனால் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில், இடையில அந்த பேர் வந்திருக்கு. ஆனால் கல்வெட்டில் என்ன பேருங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறனால அதை சொல்ல வரேன். ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர்பாங்க அல்லது பரமசாமிம்பாங்க. அந்த
எதுக்கு சொல்ல வரேன்னா, பல கோயில்களை அவர் எடுத்து சண்டை போட்டு அவராக வருவார். டிரைவர் அவருக்கு கிடையாது, அவருக்கு டிரைவர் இல்லை, அவரே தான் டிரைவர் ஓட்டுவார். கூடிய மட்டும் செருப்பு போட மாட்டார் நான் நினைக்கிறேன். செருப்பு போடுறதில்லை, மேச்சட்டை இல்லாமல் தான் கோர்ட்டுக்கு போவார். அது அவருடைய உடை. வைணவத்தில் அவங்க எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக ஆழ்ந்த இதில் இருக்கிறாங்களோ நம்ம அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். உதாரணத்துக்காக சொல்ல, எடுத்துக்காட்டாக சொல்ல. ஸோ சண்டை போடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணும். நம்ம ஆதரவு கொடுக்காம இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, திருச்சியில் பேசுகிறாரு, என்கிட்ட பேச போகும்போது சார் திருச்சியில் ஒருத்தர் குடிமைக்காரர் இருக்கார்ல சார் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆள் வருது நிறையா, ஆனால் அவருடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் நீங்கள் கொண்டாந்துருக்கோம். ஒரே ஒரு உதவி நான் சொல்ல வரேன். நீங்கள் முதல்ல உட்காந்துருக்க மேடம் வயசானவங்க, நீங்கள் உங்களை தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை ரெடி பண்ணிக்கிடுங்க மனசுக்குள்ளே. மத்தியானம் சாப்பிட்டுட்டு எங்கே சாப்பிட்றீங்களோ இங்கே அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு அந்த 10 பேர்கிட்ட இவருடைய பேரை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். 10 பேர். அதுக்கு பிறகு கோயிலுக்கு நீங்கள் போகணும். செய்வீங்களா? சத்தியம். நீங்கள் இப்போயே நோட் புக்கில் மனசுக்குள்ளே எழுதிருங்க. 10 பேர் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியாக ஒரு 300 or 400 இருக்கலாம், 300 இருக்கலாம். நீங்கள் 300 பேர் 10 பேரை போட்டீங்கன்னா ஒரு 3000 பேருக்கு இன்றைக்கி இவருடைய தொண்டு என்னங்கிறது தெரியணும். தொண்டு அப்படிங்கிறது என்னன்னா, எந்தவித பிரதிபலன் எதிர்பார்க்காம, எதையும் எதிர்பார்க்காம அவருடைய ரிமைண்டர் ஆஃப் த லைஃப், நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு பெரிய ஏதோ நிறுவனத்தில் வேலை பார்த்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அமெரிக்காவில் வேலை பார்த்ததை விட்டுட்டு அவர் வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறார். என்ன காரணம்னா, ஒன்று கோயிலில் இருக்கக்கூடிய பழைய முறைகளெல்லாம் மாற்றிடக்கூடாது. தெய்வ விக்கிரங்களை எடுத்து இதை தூக்கி போட்டு அதை தூக்கி போட்டு மாட்டு பண வசதி இருக்கிறவங்க மட்டும் பெரிய சிவனடியார்களை வந்துட முடியாது. பெரிய பணக்காரங்க உள்ளே வந்தால் நாட்டாமல் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய டேஞ்சர். நம்ம சொல்கிறோம் அறநிலையத்துறையை விரட்டுன்னு சொல்கிறோம், விரட்டிடுவாங்க. விரட்டி நம்ம ஜெயிச்சிருவோம். மாற்றங்கள் வரலாம். வந்த பிறகு இன்னொரு பெரிய குண்டு நம்மள்ட்ட இருக்குது. இதை யார் பண்ணுறது? ஒவ்வொரு ஆளும் யார் இதை பண்ணுறது? அடுத்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரும். அதை எப்படி பண்ணுறது? மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள், ஒரு வீடு இருக்குது, குடும்பத்தில் வாழ்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு தவறான எண்ணத்தில் ஒரு ஆள் உள்ள விட்டு குற்றவாளி வந்துட்டாருன்னா முதல்ல குற்றவாளியை அகற்றணும். அதுதான் குற்றவாளி. அகற்றதுக்கு முன்னாடியே அந்த குற்றவாளி வீட்டிலே வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணலாம், எந்த நீதிமன்றம் போடலாம், எப்போ போடலாம், இவர் யார், அதுக்கடுத்து என்ன செய்யலாம், இவருக்கு எத்தனை மாதத்துக்குள்ளே பண்ணலாம், இல்லை ஆளை முடிச்சிடலாமா, இல்லை பண்ணலாமா, முதல்ல ஆளை என்ன செய்யணும், வெளியே ஏற்றிக்கிட்டு தான் மற்ற பேச்சை பேசணும். இப்போ உங்கள்கிட்ட இதை கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, சார் ரைட்டு அறநிலையத்துறை வேணாம் போயிட்டோம், அதுக்கடுத்தது யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கேள்விக்கு போக வேண்டாம். போனால் பிரச்சனை. இப்போ நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அது வேலை இல்லை. முதல்ல திருடனை வெளியே ஏற்றணும். வெளியே ஏற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கிறலாம். மகாசபை அப்படி இப்படிலாம் இருக்குது. பெரிய பெரிய இப்போ நீங்களே இருக்கிறீங்க, முன்னாடி ஒரு 10 பேர் உட்காந்து இவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மாவட்ட கோயில்கள் அவங்க பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று ஆண்டவை நம்மளுக்கு வழி வைப்பாங்க. ஸோ அது இருக்கட்டும். அது மாதிரி இந்த கோயில்களுக்காக வேலை பார்க்குறதுல ரொம்ப முன்னோடியாக இருக்கிறதுல அவரை நம்ம மனசில் கூட, அவருடைய பேர் முழு பேர் வந்து ரங்கராஜன் நரசிம்மன். ரங்கராஜன் தான் சார், ரங்கராஜன் நரசிம்மன். அவருடைய சொந்த ஊரே ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆனாரா என்னன்னு தெரியல. நங்கநல்லூரில் மெட்ராஸில் வேறு இருந்திருக்காங்க. ஸோ மறந்துட வேணா. உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா சார்? அவர் ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு எதுவும் பேர் இருக்கா சார்? நம்மளுடைய கோயில் அவர் டெம்பிள்ஸ்னு வச்சுருக்காரு. சிம்பிளாக வச்சுருக்காரு. எல்லாருமே வச்சுருக்காங்க. அவங்கள சொல்லுவாங்க. நான் ஒருத்தங்களை பற்றி நான் சொல்கிறேன். அவர் டெம்பிள் அதெல்லாம் பார்க்கும். நேரம் இருக்கப்போ பார்த்து அதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிடுங்க. அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தங்களும் இவ்வளோ நேரம் பேசுவார் சார். அவருக்கு இவ்வளோ நேரம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நேரம், இவ்வளோ நேரம் உங்களை பற்றி பேசுவேன். இப்போ சாரோட அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா, ஒரு பிரச்சனைன்னா போய் கேஸ் போடுவானுவா போலீஸில். நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 30 வருஷமாக இருந்தது. அரசாங்கம் சொல்லிட்டா ஏதாவது ஒரு கேஸை போடுவாங்க. போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு 2 செக்ஷனை விட்டு போட்டோம். கீழே இருக்கிற மிரட்டும் போது சப் இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டர்களுக்கு அவங்களால முடியாது. எதா பண்ண முடியாதுனாலும் பிரச்சனை தான். பீடை போய் கேஸ் போட்டு பீடை பேரம் பிள்ளைலாம் ரோட்டில் இருக்கும். வாய் வழியாக இது வரக்கூடாது, அதெல்லாம் வரும். ஆனால் அவங்க மேலே இருக்கிறவங்க சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. லீவை போட்டு ஓடணும், இல்லாட்டி வேலையை ரிசைன் பண்ணுறது தான் வேறு வழி. பொய் கேஸ் போடவே கூடாது. ஆனால் அப்படிலாம் அவங்க மேலே போட்டாங்களா சார்? ஒரு கேஸ் போட்டாங்க. ஒரு மேலே ஒரு கேஸ் ஒன்று பொய் கேஸ் போட்டாங்க. டெம்பிளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே அந்த அது ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே பண்ணி, அது எனக்கு உடனே தகவல் தெரியுது. மிட் நைட்டில் காலையில் எனக்கு சொல்கிறாரு. நல்ல வேலை ஒரு லாயரை போட்டு வச்சு தப்பிச்சோம். கோர்ட்டில் வச்சு அவரை வெளியே எடுத்தோம். சத்தியமாக பொய் கேஸ் அது.
தெய்வத்தின் சத்தியமாக அது பொய் கேஸ். ஸோ இவங்களெல்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால, ஆளுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி அவருக்கு சப்போர்ட் கொடுக்கலாம்? ஆளாளுக்கு 100 ரூபா பணம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டீங்க. 1 ரூபா கொடுப்போமா? 10 பைசா கொடுப்போமா? இதெல்லாம் 1000 ரூபா கொடுப்போமா? ஒன்றுமே வேணான்றார் அவர். கொடுத்தா மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிடுவார். எப்படி அவரை சப்போர்ட் பண்ணலாம்? அவருக்கு ஒரு பிரச்சனை, எப்படி சப்போர்ட் பண்ணுற, எப்படி வெளியே காட்டலாம்? என்ன சார்? சார் அவருக்கு ஒன்று இது கொடுங்க சார், ஒரு ரேடியோ கொடுங்க மேடம், மைக்கு கொடுங்கப்பா. கருணாமூர்த்தி, கருணாகரன், நாங்கள் மைக் கொடுங்க, மைக் கொடுங்க அவருக்கு. எப்படின்னு சொல்லுங்க சார், அவர் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? கூட நின்று அவருக்கு முழு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கூட நின்று அவருக்கு முழு சப்போர்ட், ஆதரவை நம்ம தெரிவிக்கணும். ஆதரவுனா எப்படி சார்? கட்டி பிடிச்சிக்கிறதா? இல்லை சார், அவருக்கு முயற்சி எடுக்கணும். எதுக்கும் தாயங்க, நாங்கள் எல்லாம் அனைவரும் இருக்கிறோம், நீங்க எதுக்கும் தாய எந்த முயற்சி வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லி. எப்படி கொடுப்பீங்க? எல்லாம் ஆதரவு தெரிவிங்க சார். கூட அவரோட சப்போர்ட். திருச்சியில அவர்கிட்ட பொய் கேஸ் போடுறாங்க, என்ன செய்வீங்க? இது பொய் கேஸ் அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவரு கூட போய் அவருக்கு தெளிவு இல்லையா சார்? தெளிவு இல்லையே, கோச்சுக்கிடாம சொல்லுங்களேன். எப்படி பண்ணலாம்? நீங்க பண்ணலாமா சார்? அவனு கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க. இல்ல அது கொடுப்போம், உங்களுக்கு மைக் வரும், அப்ப சொல்லுங்க. இது எல்லாருக்கும் அதே தான் சார், உங்களுக்கு இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும். சில பேர் ஆக்டிவா இருக்க மாட்டீங்க, மிச்சவங்களுக்கு உங்களுக்கு ராஜசேகருக்குலாம் கண்டிப்பாக வரும். அவருக்கு பழிச்சுனா உள்ளே போய் உட்காந்து ஏதாவது கலவரம் பண்ணி போடுவார் கோயிலுக்குள்ளே, அவர் கண்டிப்பாக அவரை போட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணுவார். நம்ம விடக்கூடாது, அவரை சப்போர்ட் கொடுங்க, அதுக்காக தான் சொல்லுவார். சார், எளிமையான ஒரு டிராஃப்ட் வித் சிக்னேச்சர் கேம்பெயினிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. அது சிஎம் வரைக்கும் உடனே ரீச் பண்ணுறதை நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன் சார். சார், அது ஒரு மெசேஜ் கொடுக்கணும். சிக்னேச்சர் கேம்பெயின் சார், ஒரு சிம்பிளாக 4 வரியில் டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு கையெழுத்து இயக்கம். ரைட் சார், கையெழுத்து இயக்கம் தான் சார், ரொம்ப பிரமாதமாக. ஒரு வெளி ஸ்டேட்டில் ஒரு முதல் மந்திரி இருக்கார், அவர் பேசுகிறதே ஸ்டேட்டில் வரமாட்டேங்குதே. முதல் மந்திரி, இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு முதல் மந்திரி இருக்கார், 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டுக்கு. எத்தனையோ கோடி இருக்கு, இத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் சண்டை போடுறாங்க. இவர் அவரை பேசுறாரு, அவர் பேசுறாரு, இவர் பேசுறத இவங்க கேட்குறாங்க, அவர் பேசுறத. ஆனால் அவர் பேசுறத அவங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றீங்க மெசேஜுக்கு? எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்தாள் சார். ஐயா, மாவட்டந்தோறும் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி தமிழகம் பூரா ஒருங்கிணைச்சு அவருக்கு பின்புலமா இருக்கலாம். ரொம்ப பிரமாதமா சொல்றாரு. ஆனா சார், பிராக்டிக்கலா வரப்போகும்போது சார், எபவுட் டர்ன் அப்படிம்பாங்க டக்குன்னு. பிரச்சனையா? ரைட் வர எபவுட் டர்ன், சாப்பாடுங்க ரைட் ஆயிடுச்சா, கோயிலுக்கு போயிட்டு வருவா, முற்றோதல் ஓதுங்க, ஓ ஈஸ்வரா முருகா அப்படி சொல்லி டக்குன்னு போய் படுக்க வேண்டியது. காப்பு நடக்குது, மனசளவிட நல்லா இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு. நடைமுறையில் வருமா அப்படின்னா 100க்கு 50 லட்சம் மடங்கு நடக்காதுங்க தான் சொல்கிறேன். அதுக்கடுத்தது சார், எப்படித்தான் கொண்டு வர்றது சொல்லுங்க, நீங்கள் சொல்லி ஆகணும். உங்கள் வாயிலேருந்து வந்தால் நல்லா இருக்கும். யார் யார் கேட்குறாங்களோ கேளுங்க, சொல்லுங்க மேடம். சார் மைக்கை கொடுங்க சார், கோச்சிக்கிடாம. மயிலாடுதுறைக்காரங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த அம்மா பேர் திருமதி விஜயலட்சுமி, எனக்கு அவங்கள தெரியும். என்கிட்ட ஃபோன்ல எல்லாம் அப்பப்போ குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க. சிவாய நம. நான் தான் எதுவும் செய்யலை. சொல்லுங்க. சிவனடியார்களையும் முருக பக்தர்களையும் ஃபர்ஸ்ட் ஒன்றிணைக்கணும் சார். அவர் வைணவர், அவங்களையும் சேர்த்து இணைக்கணும். சொல்லவே இல்லையே நீங்க. அதாவது இப்பயே விடுறவங்க பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க, எபவுட் நேரா பஸ் ஏறுங்க, திருப்பதிக்கு போயிட்டு போனா எங்க சொல்லுங்க. ஆன்மீகத்துல இருக்கிற இறைவனை வணங்குற அத்தனை அடியார்களையும் ஒன்றிணைக்கணும் சார். இருங்க, ஒன்று இணைக்கணுமா? சார் ஒரு 2-3 நாளைக்கு 4 கிலோமீட்டர் கயிறு வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் வச்சு கட்டிடுவோமா மேடம்? அப்படி இல்ல சார். எப்படி? ஒரு ஆளு குறைஞ்சது 5 பேரை இணைக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். எனக்கு என்ன, நம்ம இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறதா மேடம்? என்னன்னு சொல்லுங்க. கமா அந்த நம்ம ஒரு குழு ஏற்படுத்துறோம்ல சார். இப்ப ஒரு குழு இப்ப நம்ம ஏற்படுத்த போறோம்ல, அதுல எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம குழுவா அப்படியே சேர்ந்து சப்போர்ட். நல்லா சொல்றீங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா இன்னைக்கு வந்திருக்கோம், ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை, 250 பேர் இருப்பாங்க. இந்த 250 பேருக்கும் குழு இன்னைக்கு ஈவினிங் மத்தியானத்துக்குள்ள உங்களால அமைக்க முடியுமா? இல்லையா, அதாவது இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேரும் ஒரு ஆளு 5 பேரை நாங்க இன்னைக்கு இணைக்கிறோம்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். அடிஷனலா சேர்க்கறீங்க மேடம். இப்ப உங்களே சேர்க்கறது உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து சேர்க்கணும்னு சொல்றேன். இல்ல சேர்க்கணும் தான், ரைட், ஐடியா, நல்ல ஐடியா. நடக்குமா நடக்காதுன்னு நான் சொல்றேன், நடக்காது. நீங்க மத்தியானம் பாருங்க, ஆளுக்குள்ள போன்ல எல்லாரும் பேச்ச கேட்டுட்டு போயிடுவாங்களோ ஒழிய எல்லாம் ஒன்னா நின்று ஷேர் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரே குரூப்பா கொண்டு வருவோம்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட 40 பேர் நின்னா பெரிய விஷயம். ஓகேமா?
அதுக்கடுத்தது சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்லாம் வேணாம், சப்ஜெக்ட் வாங்க, டக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயாவோட வீடியோ காணொளி அடியன் பார்த்திருக்கணுங்க. இல்ல இங்க வந்து சார் இரு, என்ன பண்ணணும் சொல்றேன், டக்குன்னு சொல்லுங்க. இப்போ நாம வந்து எல்லாருமே வந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறோங்க. நான் இந்து, சைவர்கள், வைணவர்கள், அந்த உணர்வை மாத்தி நாம எல்லாம் இந்துக்கள்ங்கிறது உணர்வுக்கு ரொம்ப முக்கியம் தானே. தேரி எல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். எப்படி கொடுத்தா நடைமுறையில வரும், வியாக்கியானம் வேண்டாம். அவருடைய உணர்வை நாம முதல்ல உணர்ந்துக்கணுங்க. நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எந்த உணர்வோட முதல்ல உங்க குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர் இருக்காங்க. 300 பேரை உணர வைக்கிறதே பெரிய பிரச்சனை உங்களுக்கு. அதுதான் சொல்லி 3000 பேரை பண்றது எப்படி? 3000 கோடி, நான் சொல்ற 3 கோடி மக்கள் வருது, ரைட். அதுக்கடுத்து வேற யார் ஐடியா சார்? சார் உணர்வுகளெல்லாம் ஒத்துக்கிறேன் சார், பெரிய மனுஷங்க நீங்க. எப்படி கொண்டாட போறீங்க? எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்க சார். எப்படி தெரியணும்? ஒரே நாளுக்கு தெரியணும். ரங்கராஜன் சார் மேலே, சக்திவேல் சார் மேலேயோ, முதல்ல இருக்கிற மேலே ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா தெரியணும். எப்படி பண்ணணும்? வெரி ஓபன் ஸ்டேட்மெண்ட். we have no ideas, please. உங்களுக்கு ஐடியா இல்ல, அது ஒரு பிராக்டிக்கலா. திருப்பி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டாரு. என்டி இல்லையா? இந்த அங்க இருக்கார் சார் பின்னாடி, கொஞ்சம் கோச்சிக்காம சார். அங்க ஒரே ஒரு இது மட்டும் சார், சோஷியல் மீடியா இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சார். அவர் யூடியூப்ல எல்லாம் இருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். சொல்றது புரிய மாட்டேங்குது. சோஷியல் மீடியா ஆக்டிவ் தான் சார், அவர் மீடியா ஆக்டிவ் தான். அவரை தெரியலையே இங்க 2-3 வருஷமா இல்ல 10 வருஷமா சண்டை போடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் ஏத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவர்கிட்ட சோஷியல், அவரே ஒரு யூடியூப் வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எங்க போறது? எனக்கு வேண்டியது நாளைக்கு, இன்னைக்கு முடிவு எடுத்தா நாளைக்கு ஆளை ஜெயிக்கணும். கஷ்டம். நைட்டு கல்யாணம், விடிய காலையில் குழந்தை பிறக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒர்க் பண்ணணும். ஆனால் வெயிட் என்னன்னா, அந்த மாதிரி இஃபெக்டிவாக ஏதாவது சஜஷன் உங்கள்கிட்ட வருமானு கேட்குறேன். இல்லாட்டி வழக்கம் போல எல்லா மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, பெரிய வியாக்கியானமாக பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? இப்போ நீனே கேட்டுற, நான் வியாக்கியானம் பேசல, உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டு தான் டைம் ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் சீக்கிரம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்லாம் வேணாம் சார், சொல்லுங்க சார். ஐயா இப்போ வந்து நம்ம ஆன்மீக பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆன்மீக பக்தர்கள் பிரச்சனை இல்லை, நல்லா கவனிக்கணும். சரிங்க. பக்தர்கள் ஐயா 5 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் இருக்காரு. இயக்க தலைவர்களுக்கு மேடம் ஒரு ஆள் இயக்கம் வச்சிருக்காங்க, 500 அந்த அம்மா சொல்லியிருக்காங்க 300 பேர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும். காப்பாற்றினா எப்படி பண்ணலாம்? ஒரே நாள் ஒரு நெருக்கடி பண்ணணும். ஒரே நாள் ஒரே நெருக்கடி. அந்தந்த மாவட்டங்களுக்கு முன்னாடி அந்தந்த பகுதியில் எல்லா அனைத்து மக்களும், ஆன்மீக மக்கள் அனைத்து மக்களும் வரணும். வந்து முற்றியிட்டு, கலெக்டரை முற்றியிட்டு, பொய் கேஸ் எங்க மேல என்ன போடுவீங்க, சட்டம் எங்களுக்கும் தெரியும், நாங்க சட்டத்தை சந்திக்கிறதுக்கு தயார் அப்படின்னு நம்ம ஒன்றிணைந்து கொடி பிடித்துவால் எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்க. நல்லா இருக்கும். நீங்க வருவீங்களா? கண்டிப்பா நான் வருவேன் சாமி. பிரச்சனை நீங்க வர மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல நான் வந்து கோச்சிக்காதீங்க ஐயா. எதுக்காக கேட்கறேன்னா, பேசுவாங்க, எல்லாரும் பேசிடுவாங்க. நான் எல்லாம் பழுத்த கிளவை ஃபீல்டில் 30 வருஷமா நான் போலீஸில் கடந்து வந்திருக்கேன். பிரச்சனைன்னு வரப்போகும்போது அந்த வார்த்தை தான் எபவுட் டர்ன். எப்படி எபவுட்னா சர்ன்னு திரும்பி நேராக மார்ச்சிட்டு ஹவுஸ் வீட்டுக்கு நேராக போயிருக்கு. இது நக்களுக்கு சொல்லலை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டில் வேலை இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலை இருக்குது. முற்றுகை பண்ணணும்னா சாப்பாடை எடுத்துக்கிட்டு மத்தியானம் பிள்ளைகளை அனுப்பணும், வயசானவங்களுக்கு பேரனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், சேர்த்துட்டு மருமக கஞ்சி ஊற்றணும், கஞ்சி காஞ்ச கஞ்சியா நல்ல கஞ்சியா அது தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி என்ன செய்யணும், இந்த மூமெண்ட்டுக்கு வரணும். வரப்போகும்போதே வெயில் அதிகமாக இருக்கும், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க, உங்களை ஆஸ்பத்திரி துடுவாங்க. உங்கள் மகனும் மருமகளும் வந்து உங்களை மானாங்கண்டியாக சத்தம் போடுவாங்க, காலை வச்சுட்டு ஒரு வாரத்தில் வீட்டில் உட்காந்து அந்த கிளவம்பாங்க. இதெல்லாம் நடக்குது. நல்ல தியரி நீங்கள் சொல்கிறது, நடைமுறையில் வருமானா எனக்கு பொறுத்தவரை என்னோட வெரி வெரி சாரி சாய்பா. நெக்ஸ்ட் சார், நல்ல ஐடியாவோட தான் இருக்கும். நாளைக்கு காலையில் நெருக்கடி, பெரிய சமாச்சாரம். வேற சொல்லுங்க சார் சீக்கிரம். வேற யார் இருக்கா? மேடையில் இருக்கிறவங்களே சொல்லுங்க சார் சீக்கிரம் சார். வணக்கம்லாம் வேணாம், பாயிண்ட்டுக்கு வாங்க சார். இப்போ சேர்ந்திருக்கிற நம்ம உறுப்பினர் ஆன்மீக அன்பர்களை அனைத்து ஒரு செகண்ட், நான் நேரத்தை பொழுதுபோக்கல. ஏன்னா உண்மையான கேள்வியை கேட்குறோம், உண்மையான பிரச்சனை. நம்மளே ஏமாற்ற முடியாது இதில், புரியுதா உங்களுக்கு? பாடல்கள் பாடுறதும் சாமியை கும்பிட்றதும் ஐதீகம் இதெல்லாம் பெரிய விஷயம். இது நடைமுறையில் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய போராளிகள்னு சொல்லி அதாவது கண்டவங்கள்லாம் பேசிடுங்க. இது போராளி இல்லை, நம்ம அந்த சண்டை இறைவனுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு அடிகளார்கள். இவங்கெல்லாம் பெரிய மகான் மாதிரி சொல்லலாம். இவங்க மாதிரி ஆளுகளை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணால் அவங்க இந்த விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா சார்? மொத்தம் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க சார்?
மொத்தம் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க? 200 + 200 சொச்சம் கேஸ் அவர் போட்டிருக்கார். கோர்ட்டில் 200 கேஸுன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஒரு ஓடும். சார் வேணாம் சார் தயவுசெய்து வேணாம் சார். வயசானவங்க அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை சார். பாம்பன் கோயிலில் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தவர். 10 பைசா காசு இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து இவரை திடீர்னு பார்க்குறேன். இது நம்ம திருவான்மியூரில் இருக்க பாம்பன் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா நைட்டு சாப்பாடுக்கு இப்போ எல்லாம் இதெல்லாம் போட்டு போயிடுவாங்க எல்லாரும். அம்புட்டியும் மெனக்கட்டு காலையில் குளிச்சுட்டு விடிய காலையில் 5:30 மணிக்கு எடுத்தாருன்னா அந்த தள்ளு வண்டியில் நான் எவ்வளோ நேரம் பார்ப்பேன். அங்கேயே கிடப்பார். அவருக்கு எந்த சம்பளம் கிடையாது. அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு செய்வார். இன்றைக்கி ரொம்ப நாளாக அந்த கோயிலை விட்டு அவங்கள போக சொல்லிட்டாங்க. ஆளை பார்க்க முடியல. திடீர்னு பார்த்தா இங்கே அவர் இருக்கார். அவரை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் சிதம்பரத்துக்காரன் நான் நினைக்கிறேன். பேர் என்னன்னு தெரியலை. ரைட் சார், சொல்லுங்கள் சார். அன்பர்கள் அனைவரும் முன்னாடி இப்போ இந்த பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த விஷயத்தை வரும் காலத்தில் ஐயா கூட இருக்கக்கூடிய விஷயத்தை செய்ய முடியும். சொல்லாதீங்க. நான் நக்கல் பண்ணுறேன்னு சொல்லலை, தப்பாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஒருங்கிணைத்துல என்ன அதுக்கு தான் நான் கண்டுபிடிச்சிக்கிறதா. நம்ம கடந்த காலத்தில் திருச்செந்தூர் முருகன் குடும்பம்னு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை 10 வருடமாக நாங்கள் வழிநடத்தி செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக. அந்த அமைப்பின் மூலிமா இப்போ நம்ம சொல்றீங்களா நல்லா சொல்லியிருக்கீங்க. அதே கோயிலில் மயில திருநாங்களா இல்லையா சார்? எங்கள்கிட்ட நீங்க மாட்டிக்கிடுவீங்க. நான் இவரெல்லாம் பெரிய ஜெயண்ட் பிசாசு மாதிரி இவங்கள்ட்ட மற்ற ஆள்கள்ட்ட பேசுறது மாதிரி நம்ம உங்களை சேலஞ்ச் பண்ணல சார். மயில திருநாங்க, மயில் மண்டை உடஞ்சி போச்சு. உடைக்கிறது திருடம் போவது உடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. புது மயில் செய்யறதுக்கு எவ்வளோ நாளாகும்? கமான், செய்யறதுக்கு எவ்வளோ நாளாகும்? ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆகும். அது வரைக்கும் இதை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்போ செய்யறது எப்படி செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே மாற்றுறதுக்கு ஐடியா செய்கிறாங்க. மாற்ற போகும்போது கழுத்து உடஞ்சி போகுது. அப்போ வெளியே எடுத்துகிட்டு போகும்போது என்ன செய்கிறாங்க? சிசிடிவி கேமராலாம் இரவில் ஆஃப் பண்ணுறாங்க. டியூட்டி போடுறால தெரிஞ்ச ஆளுகளை டியூட்டிக்கு போடுறாங்க. கமான், இது நடந்தது. அந்த கேஸை நாங்கள் போட்டால் அங்கே இருக்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் போட மாட்டேங்கிறான். கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துடுது, போட வேணாம், கொஞ்சம் பார்த்துக்கலாம், அது தெஃப்டில் திருடு வராது அப்படி சொல்லி போடுறாங்க. ஹைகோர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்கு சண்டை போட்டு வருது. கடைசி வரைக்கும் நான் போகிற வரைக்கும் அந்த கேஸை அவங்க போடாமல் அந்த நீதிமன்றமே அந்த சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு கேட்குது. அவன் கோர்ட்டில் ஏறி சொல்கிறான். அது என்ன ஆச்சுன்னே தெரியலை. இப்போல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக 1000 பேர் வரீங்க சார். 1000 பேர் சாமி கும்பிட வருவாங்க. 1000 பேர் முற்றோதல் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஐயோ நல்லா கும்பிடுவாங்க, கூட்டத்தெல்லாம் காப்பிடுவாங்க. பிரச்சனை திருச்செந்தூர் கோயிலில் எத்தனை வருஷமோ தெரியல, அந்த மயிலோட தலை உடையுதுன்னா சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா? சொல்லுங்க சார். சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா? பெரிய பிரச்சனை தாங்க. பெரிய பிரச்சனைங்கிறது இதுக்கே சத்தம் போடுறதுக்கே 300 பேரில் ஆளை காணோம். 30 பேர் தான் பேசுகிறாங்க. எப்படி கூட்டுறது? இதனால தான் சீரழிகிறோம் நம்ம. இப்போ உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன். இதுதான் பிரச்சனை. ஒத்துமைங்கும் போது என்ன ஒத்துமை எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சொல்லிடுறோம், இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படியா நான் வந்துடுறோம். நீங்க உங்க ஆர்வத்தில் நீங்க சொல்லளவில் இல்லாம அதை செயல்பாட்டில் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. கடந்த காலத்தில் நல்லா செய்றீங்க சார். சத்தியம் நல்ல ரொம்ப உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். நான் சொல்றேன் கோயிலுக்கு பிராக்டிக்கலா ஒரு பிரச்சனையை சொல்றேன். உண்மையிலே தலை உடஞ்சி போச்சு. மயிலை மாத்தினாங்களா மாத்தலையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இன்ன வரைக்கும் மாத்திட்டாங்களா மாத்தலையா? மாத்த போகும்போது உடஞ்ச சிலை எங்க இருக்கு? திருச்செந்தூர் கோயிலில் முருகனுடைய மூலவர் 3 இருக்கும். மெயினில் இருக்கிறது, ஓரத்தில் இருக்க சொல்லலை. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க உள்ள. இப்போ எதுனா இதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம். பிரச்சனை என்னன்னா நம்மளால் எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியலை. இப்போ ஒத்துக்கிடமா? எப்படி என்னமோ சொல்கிறார். என்ன சார்? கொடுங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க சார். எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் விஷயம் தெரியல எங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்கிறது மட்டும் என் மனசுக்கு தெரியுது. அதனால் அதை சொன்னாலே எல்லாரும் அதை நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறது எப்படி அப்படிங்கிறது. ஓவரா டயத்தை எடுத்துக்கிட்டே இருக்க என்ன வாயில சொல்லியா நீ அப்படின்னு நேரம் நம்மளை பிடிக்கிறார். ரைட், நான் சொல்லிடுறேன் சார். ஆனால் நீங்கள் போகும்போது பார்க்கணும், நல்ல கருத்துக்களை நம்ம முன் வைக்கல இவங்களுக்கு முன்னாடி அப்படிங்க. நீ முதல்ல ஒத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அக்செப்ட் இட். ஐயா வணக்கங்க. வணக்கம். என்னங்க ஐயா? நானுங்க. சொல்லுங்க சார். ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று, லைட்டை கொஞ்சம் திருப்புங்க. ஆன்மீக அன்பர்கள் ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் எல்லாத்தையும் ஆல்பமா ஆண்ட்ராய்டு ஆப்புங்க. ஆண்ட்ராய்டு ஆப் மொபைல் எல்லா பேருக்கு ஃபோன் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று ஆன்மீக அன்பர்கள் ஒருங்கிணைப்புன்னு சொல்லி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அதில் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு 5 பேரை சேர்த்தோம்னா
சார் மைக்கை கொடுங்க. மேடம் நீங்கள் சேரில் உட்காருங்க, சேரை போட்டு உட்காருங்க, பெஞ்சில் உட்காருங்க. நீங்களும் சேர் போடுங்க, கால் வலிக்கும். 2 சேர் போடுங்க சார், கோச்சிக்கிட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஒருங்கிணைப்புன்னு சொல்கிறீங்க. ஒருங்கிணைக்கிறது வந்து எல்லாருமே அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைக்குது. ஐயா கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு நியாயத்துக்காக போராடும் பொழுது அவர் மீது பொய் வழக்கு போடுறாங்க. சார் நியாயம் இல்லை சார், கோயில் சம்பந்தப்பட்டது. கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக போராடும் பொழுது அவர் மீது பொய் வழக்கு போடுறாங்க, காவல்துறையில பதிவு பண்றாங்க. பொய் வழக்குன்னா அரஸ்டே பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டீங்க. அப்போ அந்த வழக்குக்கு அவருக்கு நாம எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கலாங்கிறது தான் கேள்வி. எனக்கு ஒத்துழைப்பு இல்லை சார். அரசை மிரட்டுறது எப்படி? அரசை நிப்பாட்டு தம்பிக்க வைக்கணும். பொய் கேஸ் போடுற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாம 50 பேரை தம்பித்து நிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லுங்க சார். இது ஒரு கேளிக்கையாக கூட இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அதில் ஒரு கருத்து இருக்கும். நம்ம ஒரு சினிமாவில் ஒரு கதை பார்த்துருப்போம். ஒரு அக்யூஸ்டு ஒருத்தரை அடித்து கொலை பண்ணிவிடுவான், அவன் இறந்து கிடப்பார். அந்த அடித்தவன் ரவுடி, அவன் நின்றுக்கிட்டு இருப்பான். அடிப்பட்டவன் ரவுடி, அடித்தவர் ஒரு ஹீரோ. அவர் 2 அந்த சுற்றி கும்பல் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து காவல்துறை அங்கேருந்து வந்து இவனை யார் கொன்னான்னு கேட்பாங்க. அவன் உண்மையிலேயே சாக வேண்டியவன் தான். அப்போது யாருமே சொல்லாத சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன குழந்தை சொல்லும், நான் தான் அவனை கொன்னேன்னு. உடனே இன்னொரு வயசானவர் சொல்லுவார், நான் தான் இவரை கொன்னேன்னு. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, நான் தான் இவரை கொன்னேன்னு. அப்போ அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் சொன்னோம், நாங்கள் தான் இவரை கொன்னோம் அப்படிங்கும் பொழுது, அப்போ அந்த காவல்துறை யார் மேலே வழக்கு போடும்? யார் மேலேயும் வழக்கு போடாது. அந்த ஒருங்கிணைப்பு தான் வேணும்னு ஐயா சொல்ல வர்றார். அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு, பொய் வழக்கு வருதுங்கும் பொழுது நாம் அனைவரும் குரல் கொடுத்தாதான் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம், நாங்கள் ஒன்றா சேரணும், அதெல்லாம் சொல்லு வார்த்தை அளவில் தான் இருக்குது. அதுதான் அந்த ஒருங்கிணைப்பு நம்ம எல்லாருக்கும் வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இதை வச்சு ஸ்டேட் பயப்படுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் பயப்படுமா? யாரையோ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணாத விட கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் இதுக்கு வர்றேன், இது ஒத்துக்கிறீங்களான்னு பாருங்க. முதல்ல மேடல் இருக்க ஒத்துக்கிறீங்களான்னு பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு கடைசியில் இருக்கிறவங்களுக்கு பத்திர எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். எக்ஸ்னா பேர் சொல்லாமல் சொல்கிறதுக்காக எக்ஸ்ன்னு சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் சொன்னால் வருத்தப்படுவோம். அவங்க மேலே பொய் கேஸ் போடுறாங்க. அவர் ஆன்மீகத்தில் இருக்கிறாருன்னா சத்தியமாக இருக்கிறாரு. ஆன்மீகத்தில் இருக்க எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சில பேர் நம்மளே ஒரு இதுக்கு அட்வைசராக போய்கிட்டே இருக்கிறேன். அதில் ஏதோ ஒரு அட்வைசர், ஏதோ ஒரு அந்த இயக்கம் என்னன்னு தெரியல, அதில் பார்த்தா கையெழுத்து போடுறதுக்கு கார்டுக்கு ஆசைப்படுறாங்க எல்லாரும், ஐடி கார்டு. அதுக்காக இந்த வாட்டி ஐடி கார்டெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா. இப்போ ஐடி கார்டுக்காக 100 ரூபா பணம் வாங்குற, 80,000 ரூபா வாங்குற ஒரு மாவட்டத்தில். எவ்வளோ ரூபா சொல்லுங்கள் சார்? எவ்வளோ? 80,000 ரூபா. ரங்கராஜன் சார் அதை கவனிங்க. 80,000 ரூபா வாங்குறாங்க. அந்த இயக்கத்தில் ஒரு ஆள் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கிறான், கான்ஸ்டபிளாக ஏடோ ஒருத்தர் இருக்கிறான், வேலை பார்க்குறான். அவன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துக்கிட்டு இதில் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும். 80,000 ரூபா வாங்குறாங்க. வாங்கிட்டு தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட், ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தா அதில் போடுறதா, தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறது நல்லதா? ட்ரஸ்ட்டில் தான் போடணும். சொந்த இதில் போட்டால் அதுக்கு பேர் மிஸ்அப்ரோப்ரியேஷன், கையாடல் தான் சொல்லுவாங்க. 80,000 ரூபா போட்டுவிட்டு அன்னைக்கு ஒரே செகண்டில் வெளியே வந்தது தான் நானும் சாரும். ஸோ இதெல்லாம் சில பேர்லாம் தப்பு பண்ணிடுறாங்க. ஆனால் எதுக்கு வாங்கினா? சில பேர் என்ன செய்யறாங்க, 80,000 அவர் கணக்கில் தானே வச்சுருக்காரு, செலவழிக்க தானே போகிறார். சார் பேனா மேடம் இருக்காங்க, ஒரு கையெழுத்து போட போகிறேன், அவசரம், நான் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, அரசாங்க ஊழியர், பேனா கொஞ்சம் கொடுங்க சார் சொல்லி வாங்கி டக்குன்னு கையெழுத்து போடுறேன். அந்த பேனாவோட 5,050 ரூபா இல்லை, 20 ரூபா தான். பையில் வச்சுட்டு அப்படியே போயிடுறேன். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் அவட்ட போயிட்டா மண்டியை விட்டுரு. அது கையாடாது, நேர்மைக்கு எதிரான செயல் அது. ஸோ இதை தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் பேசணும். அந்த மாதிரி இருக்க போகும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் மொத்தத்தில் நல்லவங்களை மட்டும் உங்களுக்கு அடையாளம் காட்டுறோம். இப்போது ரங்கராஜன் இருக்கார் அப்படின்னா நான் அவருக்காக கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 100 கையெழுத்து போடுவேன். ஆலயம் காப்போம்ல இருக்கிறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட நான் அவருக்கு ஒரு 100 கையெழுத்து போடுவேன். இன்னொருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு டெம்பிள் ப்ரொடெக்ஷன், டிஆர் ரமேஷ்னு சொல்லி டிவிலெலாம் பார்க்கறதுக்கு என்ன தெரியல வர்றாரு, அவருக்கும் நான் கையெழுத்து போடுவேன். அவங்க சண்டை போடுறாங்க. நீங்கள் கவலைப்பட, நீங்கள் ஒரு நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரிய வரும். ஏற உங்களால் முடியாது, முட்டி வலிக்கும். ஈஸியாக சாமி கும்பிட்டுடலாம், ஈஸியாக கோயிலுக்கு போயிடலாம். அங்கே பயந்துக்கிட்டு உள்ளே போகும்போது எங்கே பார்த்தாலும் கருப்பு சட்டையாக இருக்கும். அதுக்குள்ளே மீறி உள்ளே போகிறதுக்குள்ளே படுற அவஸ்தை. இது போகிறதா இருந்தால் மதுரைக்கு நீங்கள் காரில் போகணும், இல்லாட்டி பஸ்ஸில் போகணும், இல்லாட்டி நடந்தால் போக முடியும். இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ப்ராக்டிக்கலாக உண்மையிலே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு.
சண்டை போடுறது ஈஸியாக சொல்லிடலாம். அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாருன்னா அப்படியே கோர்ட்டில் கேஸ் அப்படி போயிடுவாங்க. நோ நோ நோ, நாங்கள் வேலை பார்த்தவன் ஹைகோர்ட்டுக்கு நான் ஏறேன். எனக்கு அரசாங்கத்தில் வேண்டிய வண்டி இண்டியெல்லாம் இருந்தனால நான் அடிச்சு கிடிச்சு பண்ண உழைப்பு மட்டும்தான் எனக்கு. ஆனால் அவங்களாம் சொந்த இதில் வந்தாங்க. அவங்கள காப்பாற்றலைன்னா நம்ம கோயிலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சத்தியமாக கோயிலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆலயம் காப்பமில் இருக்கிறாரு அவர் மிஸ்டர் ரமணன். அவருக்கு 72 வயசு. அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் விட்டுட்டு வெளியே வந்திருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா தகவல்களை நிறைய சேகரிப்பார். இப்போ இடையில ஒரு வாட்டி மெட்ராஸில் முந்தானத்துக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் மெட்ராஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். பட்டுக்கோட்டையில் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பட்டுக்கோட்டையில் நாடிமுத்தி அம்மன் கோயிலில் ஒரு ரிப்போர்ட்டுன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். தஞ்சாவூரில் வசிஷ்டீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயில் சமாச்சாரம் நாங்கள் 2 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அவர் ஒரு ரிப்போர்ட்டு, நான் ஒரு ரிப்போர்ட்னா எப்படி ரிப்போர்ட்னா என்னென்னா கேஸ் வரப்போது நான் முதல்ல போய் அந்த கூண்டில் நிற்பேன். சாட்சி கூண்டில் நம்பர் 1 சாட்சி PW1 என்னையை தான் விட்டு கொதருவாங்க. கேள்வியெல்லாம் கேட்பாங்க. பொய் கேஸ் கொடுத்துருக்கேன்னு பாங்க. இதெல்லாம் பார்க்கும். உங்களை இதுக்கு நாங்கள் இழுக்கவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். வேறு இயக்கங்கள் என்ன செய்வாங்க, சார் ஐயா கேஸ் போடுறதுக்காக இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் எபோட்டன் ஓடுங்கன்றாங்க. அது மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அதுக்காக தான் மேடம் சிவலட்சுமி என்னைக்கு அவங்களுடைய நிறுவனத்தை முன்னிலைப்படுத்தவே கிடையாது. அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, 50 பேர் இணைக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் உள்ளே இணைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இன்னொரு 10 மடங்கு ஆள்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வரலை. அப்போ வரலை அப்படின்னா வர வைக்க நம்மளால் முடியலைன்னா ஒற்றுமை நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். இவங்களையே நம்மளை கொண்டு வர முடியலைன்னா என்னன்னு உங்கள்கிட்ட தான் நான் கேட்டால் தான் முடியும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் சொல்லுவீங்க. அதுக்காக தான் கேட்குறோம். இப்போ எனக்கு என்ன ஒரு கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மாட்ட சொன்னேன், இந்த அம்மாட்ட நீங்கள் விட்டுட்டீங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன செய்வீங்க, 2 அடிக்கு அகலத்துக்கு ஒரு 5 அடி அழகு ஒரு கருப்பு கலர் கொடி வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். நம்ம உங்களுக்கு ஒரு கம்பு ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். என்னென்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். தகவல் வந்துச்சு அப்படின்னா கொடியை கட்டிட வேண்டியது. உதாரணத்துக்கு நல்லா கவனிங்களேன், நாளைக்கு காலையில் இந்த ஆன்மீகத்தில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் கம்யூனிகேஷனில் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு மேட்ரு. இன்னார் ஆள் மேலே எக்ஸ் மேலே பொய் கேஸை போடுறாங்க, அடிச்சுவிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணி செய்ய போகிறாங்க, இன்றைக்கி கேஸை போட்டிருக்காங்க, நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு அவருக்கு பெயிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அதை தடுக்கிறதா இருந்தால் நம்ம அவங்களுக்கு ரெஸ்க் நம்ம போக முடியாது, செலவு இல்லை பணம். அப்போ வீட்டில் தகவல் போது உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி கருப்பு கொடி பறக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே 2 கோடி கருப்பு கொடி. என்னன்னா மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் போட்டு டிவி பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, கலந்துக்கும் போது இன்னாராலும் அப்படி போட்டிருக்காங்க கருப்பு கொடியை வைனா, டிவிக்காரங்க அந்த கருப்பு கொடியை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்களா போட மாட்டாங்களா? 2 கோடி மக்கள் 3 கோடி போட்டால் என்ன ஆகும்? அந்த பொள்ளாச்சி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வீட்டில் கருப்பு கொடி இருக்குன்னா கண்ணை உறுத்துமா உறுத்தாதா? வேற எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். உங்களுடைய எதிர்ப்பு, உங்களுடைய வெறுப்பு அதன் மூலம் காட்டலாமா காட்ட முடியாதா? உட்கார்ந்த இடத்துல காட்டுறது. 2 செலவு, ஒன்று கம்பு ஒன்று வாங்கணும், அது கம்பு இல்லைன்னா பழைய கம்பு எதாவது இருக்கும், கருப்பு கலர் இதை வாங்கணும், வேறு ஏதாவது கருப்பு சம்மந்தப்பட்ட துண்டு விண்டு இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க உங்களுடைய பிரச்சனையை இன்னொருத்தவங்களுடைய கவனத்துக்கு இழுக்கணும், அது அரசு. அப்போ டிவி ஃபுல்லாக காட்டுவாங்க. பொள்ளாச்சியில் பார்த்துங்க 5 லட்சம் வீட்டில் கருப்பு கொடி. முடிச்சிடறேன், இல்லை நான் போயிடல, அது முடிச்சிடறேன். இது எது இல்லை இது இன்னொரு வாட்டி நான் பேச வர மாட்டேன் உங்களுக்கு, இதான் முடிஞ்சு போச்சு எனக்கு, அவ்வளோதான். என்ன பிரச்சனைன்னா வியாக்கியானம் பேசுறதுக்கு நான் வரலை, அது இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எப்படி சேர்க்கறது நடைமுறையில் இன்னைக்கு பிரச்சனை எல்லாருக்கும். இப்படி செஞ்சா முடியுமா முடியலான்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இதில் இல்லை சார் இது செயல்படாது அப்படிங்கிறவங்களும் கை தூக்கு, செயல்படும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாரும் எல்லாருமே தூக்கிட்டாங்க. நான் தூக்குறதுனாலயா சார்? இல்லை உண்மையிலே விட்டுருங்க சார், இப்போ கீழே இறக்கிருங்க. இது செயல்பட, அதாவது நம்மளால் முடியாது, கருப்பு கொடியெல்லாம் வீட்டில் கட்டுறதுலாம் சிரமம் அப்படி சொல்கிறவங்க தயவுசெய்து கை தூக்குங்க. ஒரு ஆள் கூட இல்லையா சார்? பிரமாதமாக இருக்க. நீங்கள் மேடம் கருப்பு கொடி கட்ட மாட்டீங்களா? கருப்பு கொடி கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்களா? கட்டுவாங்கன்றாங்க. அப்போ இது செயல்படாது இருக்கா? இதை யோசிச்சுக்கிடுங்க. நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிடுங்க. சாரும் மேலே சொல்லிட்டாங்க, இதை மனசில் வச்சுக்கிடுங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா, எப்படி பண்ணலாம், இதை மட்டும் பாருங்கள். அதுக்கடுத்து அந்தந்த இயக்கங்கள் ஆளாளுக்கு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுவாங்க. நீங்கள் கேள்வியை கேளுங்க, 5 நிமிஷம் கேள்வி கேளுங்க, 10 நிமிஷம் அவங்க பேசுவாங்க. இதுக்கு தான் நான் வந்தேன். நான் தனியாக பேச்சு எனக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு.
இப்போ வந்தது எப்படி உங்களை இணைக்கிறது இது மாதிரி பிரச்சனையை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறது எப்படி ரெண்டாவது. அப்போ பகிர்ந்துக்கிறதுனா எந்தெந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்போ அது டெக்னாலஜிக்கல் அவங்களுக்கு அவங்க பேசுவாங்க, அதை பாருங்க. ரொம்ப வணக்கம், நன்றி. எல்லாரும் பேசுறதுக்கு பின்னாடி ஐயா கடைசியாக வந்து நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. அப்புறம் கோயிலுக்காக நிறைய பணி செஞ்சவங்கெல்லாம் கடையநல்லூர், தென்காசி இவங்கெல்லாம் வந்து கோயில் ஒவ்வொரு மேலேயும் ஐயா சொன்ன மாதிரி கேஸ் போட்டு அவங்கெல்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருக்குறாங்க. நம்ம உள்ளூர் அடியார்கள் வந்து அவ்வளோ நாங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் எல்லா பக்கம் நேரடியாக கொண்டு போய் பத்திரிக்கை கொடுத்தும் கூட நம்மளுக்குள்ள விழிப்புணர்வு இல்லையா, அவ்வளோ ஒற்றுமை இல்லையா, என்ன அடியனுக்கு புரியல. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதையே கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து நம்மளுக்குள்ள ஒற்றுமை கொண்டு வரணும். கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு ஐயா கடைசியாக பேசுவாங்க. அப்படி எல்லாத்தையும் கௌரவிப்பாங்க. இன்றைக்கி 6 மணி ஆனாலும் 8 மணி ஆனாலும் மண்டபத்துக்காரருக்கு நம்மளுக்கு கஞ்சி ஊற்றிடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். சிவாயினம்.